கன்னிராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் கன்னி உங்கள் சுயஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போ சுயஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துட்டுருக்காரு 13 வரைக்கும். அப்படின் போது நம்ம என்ன பண்ணோம், கன்னி அதீத புத்திசாலிகள். கச்ச கச்ச கச்சன்னு பேச மாட்டீங்க, பேசினா கரெக்டாக பேசுவீங்க. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ்க்கு இப்போ என்னவோ தெரியல, திடீர்னு எனக்கு பயங்கர கோவம் வருதுப்பா, பயங்கர டென்ஷன் வருது, சட்டுன்னு இரிட்டேட் ஆகிறேன், பட்டுன்னு பேசிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ கோவத்தை கொஞ்சம் கைக்குள்ளே வச்சுக்கோங்க, வன்மத்தை கக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யுங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது செப்டம்பர் 13 வரைக்கும், சரிங்களா? செப்டம்பர் 13க்கு மேலே செவ்வாய் வந்து பாருங்கள் 2ஆம் பாவத்தில் வந்துடுறார். 2ஆம் பாவத்தில் வரும்போது என்ன ஆகும், குடும்பத்தில் சில பல குழப்பங்கள், குடும்பத்தில் சில பல பிரச்சனைகள். நான் தலையிடுறேன் அப்படின்னா குடும்பத்தில் அந்த பிரச்சனைகளை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிவிடுவேன். அப்போ நான் என்ன பண்ணோம், தலையிடாமல் அந்த பிரச்சனை தானாக ஓயட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுடுறது நல்லது. பட் பிரச்சனை பெரிய லெவலில் வராது. காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய் மேலே குருனோட நேரடி பார்வை இருக்குது, குருமங்கள யோகம் அப்படின்றது இருக்குது. அப்போ இந்த செவ்வாயினால் வரக்கூடிய நல்லது அப்படின்றது நடக்கும். குடும்பத்தில் வந்து வருங்க, வீடு வாங்குறது, வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, வண்டி வாங்குறது, வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, பணம் காசு வர்றது, பூர்வீக சொத்து பற்றி எதாவது இருக்கிற விற்று அந்த வருமானம் அப்படின்றது வர்றது நடக்கும். பெரிய லெவலில் பஞ்சாயத்து அப்படின்றது வராது. காரணம் என்னென்னா குருனோட பார்வையினால். ஓகேங்களா? அடுத்து 6ஆம் பாவத்தில் ராகு, ருண ரோக சத்ருஸ்தானத்தில் ராகு. பொதுவாக ராகுலாம் வந்து பாருங்கள் 3, 6, 12 இங்கெல்லாம் இருக்கிறது நல்லது, 8ல் இருக்கிறது கூட நல்லது தான். ஓகேங்களா? அப்போ என்ன 6ல் இருந்தால் நம்மளுக்கு எதிரிகள்னே இருக்க மாட்டாங்க, எதிரிகள் மண்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ராகு வந்து 6ல் இருந்தால் நம்மளுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வந்துருமே, ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்துருமே, இன்க்யூரபிள் ஸ்கின் டிஸார்டர்ஸ் வந்துருமே. பெரிய லெவலில் நம்ம கடை வாங்கினா அது பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வட்டி, வட்டிக்கு குட்டி இந்த மாதிரிலாம் போட்டு வந்துருமே. அப்படிலாம் பெருசாக கவலைப்படணுன்ற அவசியம் இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட பார்வை இருக்குது. குரு சண்டால யோகம் அப்படின்றதுக்கு 1 வருஷம் ராகு மேலே குருனோட பார்வை இருக்கிறதுனால இதை பெருசாக வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் வராது, கவலைப்படாதீங்க. பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் தான் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் 7ஆம் பாவத்தில் சனி கண்டக சனியாக இருக்கார். பொதுவாக கண்டக சனியாக இருக்கும்போது 2 விஷயத்தில் நம்ம கவனம் அப்படின்னு தேவை. 1 ஆரோக்கியம் சார்ந்த கவனம், 2வது பயணம் சார்ந்த கவனம் அப்படின்றது வேணும். இப்போ சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கார். அப்போ நம்மளுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸுங்க. எப்படி அப்படின்னா, சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது இந்த 2 விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்த மாட்டார். நவம்பர் 27 வரைக்கும் சனியை பற்றி நம்ம பெருசாக கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. நவம்பர் 27க்கு மேலே அவர் திருப்பி அவரோட வேலையை செய்வார். அவரை பற்றி நம்ம கவலைப்படணும், அவரை பற்றி நம்ம யோசிக்கணும், அவரை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அவரை பார்த்துட்டே அவர் நம்ம கெடுதல் செய்யாத மாதிரி என்ன நம்ம வந்து நல்லது செய்யணுமோ அதை செஞ்சுக்கணும். அது நவம்பர் 27க்கு மேலே பார்த்துக்கலாம், டோன்ட் வரி. அப்போ சனி பகவான் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் எனக்கு நல்லது எதுவும் நடக்காதா அப்படின்னு இல்லை, அதுலேயும் ஒரு நல்லது இருக்குது. என்ன அப்படின்னா, சனி வந்து பாருங்கள் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 5 and 6, அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்போ எனக்கு என்னோட 5ஆம் பாவம் குறித்த ஆசைகள் இருக்குது. எனக்கு என் பிள்ளை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி படித்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றேன்ப்பா. என் பிள்ளைக்கு நிறைய கெட்ட சவகாசம்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு என் பிள்ளை நல்லா திருந்தி இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றேன்ப்பா. என் பிள்ளை அவன் கவனிச்சிக்கினா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றேன்ப்பா. எனக்கு பூர்வீகத்தில் சொத்து பத்து நிறைய இருக்குது, அதில் ஏதாவது ஒரு சொத்து வந்தால் கூட நான் விற்று கடன்லாம் அடிச்சிடுவேன்ப்பா. அது வந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றேன்ப்பா. எனக்கு கடன் பல கோடி இருக்குது, அதில் சில கோடியாவது அடைக்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா. எனக்கு நோயே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா. இப்படி 5ஆம் பாவம் குறித்து 6ஆம் பாவம் குறித்து எனக்கு ஏகப்பட்ட ஆசைகள் இருக்குது. அதில் 1, 2 சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் நிறைவேற்றுவார். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதுக்கப்புறம் 10ஆம் பாவத்தில் குரு பகவான், 10ல் குரு தொழில் குருவாக வந்து உட்கார்ந்துட்டுருக்காரு. அப்போ கன்னிராசி அன்பர்கள், நீங்கள் என்ன தொழில்னாலும் செய்யுங்க, இந்த 1 வருஷம் அந்த தொழிலில் மேன்மை, முன்னேற்றம், ஒரு நல்ல வளர்ச்சி அப்படின்றத குரு பகவான் கொடுப்பாரு. இதுக்கு குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் சுக்கிரன். பொதுவாக சுக்கிரன் அப்படிங்கிறவர் அதிர்ஷ்ட கிரகம், மகாலட்சுமியினோட ஒரு ஸ்வரூபமே, புரியுதுங்களா? அவர் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்காரு. அப்படின்னும் போது பொதுவாக சுய ஜாதகத்துலேயே சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டுருக்கான், நல்ல சாரம் வாங்கியிருக்கான். ஓகேங்களா? நட்சத்திர சாரம் நல்ல சாரம் வாங்கியிருக்கான். வீடு கொடுத்தவனும் கெட்டு போகல அப்படின்னும் போது அவன் 100 ரூபாய்க்கு வேலை செய்கிறான் அப்படின்னா 10,000 ரூபாய் சம்பாதிப்பான். அந்த அளவுக்கு யோகங்களும் போகங்களையும் கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். கோச்சார பிரகாரம் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கான். அப்படின்னும் போது நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும், உப்பு வியாபாரம் பண்ணுங்க, மிளகா வியாபாரம் பண்ணுங்க, புளி வியாபாரம் பண்ணுங்க, இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக கூட இருங்க. உங்கள் தசநாதன் நல்லா இருக்கான அதையும் பார்த்துக்கோங்க. உங்களோட லாபம் சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். இதுக்கு சுக்கிரனே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார்.
செப்டம்பர் 14 நாலாம் பாவத்திலேருந்து மாறி, அதாவது லாபஸ்தானத்துலேருந்து மாறி விரயஸ்தானத்துக்கு வரார். விரயஸ்தானத்துக்கு சுக்கிரன் வரார். பொதுவாக அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கு சுக்கிரன் வராரு. அப்படின்னும் போது நிறைய பாருங்கள், நீங்கள் கன்னிராசி அன்பர்கள் நல்ல கம்ஃபர்ட்டாக நல்லா சாப்பிட்ணும், 5 ஸ்டார் ஹோட்டல் போய் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்களா? சாப்பிட்லாம். நல்லா தூங்குவீங்க, நல்லா சாப்பிடுவீங்க. அதே மாதிரி பாருங்கள், சொத்து பத்து ஏதாவது வாங்குவீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, பிள்ளைங்களுக்கு நகை வாங்குறது, பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு அமுச்சு படிக்க வைக்கிறது, இப்படி ஏதோ ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, ஏதோ ஒரு வீட்டில் ஒரு சுப செலவு, சுப நிகழ்ச்சி, அதனால் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அமையும். அதுக்கும் மேலே பாருங்கள், உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும், 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்துக்கலாம். 15 புதன் பார்த்தீங்கன்னா கன்னிக்கு வந்துடுவார். 15 வரைக்கும் சூரியன் கேது புதன் இணைவு அப்படின்றது இருக்குது. இந்த சூரியன் கேது புதன் இணைவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் திறமையினாலையும் ஆளுமையினாலையும் என்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும் நான் பாருங்கள் என்னோட பிஸ்னஸை ஃபாரினில் எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். ஒரு சொத்து ரொம்ப சீப் ரேட்டுக்கு வாங்கிட்டேன். பிள்ளை ஒரு நல்ல வரன் பார்த்து திருமணம் பண்ணி கொடுத்தேன். இப்படி ஒரு சுப செலவு என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் மேக்ஸிமம் பிள்ளையை வெளிநாட்டுக்கு படிக்க வைக்கணும்னு பிளான் பண்ணேன். பேங்க் லோன்லாம் அப்ளை பண்ணேன், கிடச்சிச்சு, பிள்ளையை வெளிநாட்டுக்கு அமிச்சேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயம் அப்படின்றது அமையும். அதுக்கப்புறம் பாருங்கள், செப்டம்பர் 15 புதன் கன்னிக்கு வந்துடுவார், அங்கே உச்சம் பெற்று உட்காரார். செப்டம்பர் 16 சூரியனும் பார்த்திங்கன்னா இந்த புதனோட இணைகிறார். இந்த செப்டம்பர் 16லேருந்து பார்த்திங்கன்னா கன்னியில், அதாவது உங்கள் சுயஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை அப்படின்றது இருக்குது. இதை புத்த ஆதித்ய யோகம் அப்படிம்பாங்க. ஆனால் சனியினோட வக்ர பார்வை அப்படின்றது இருக்குது. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு அப்படின்னா, உங்களோட நீங்கள் ஆல்ரெடி புத்திசாலி, பியாண்ட் தட் உங்களோட அதீத புத்திசாலித்தனம், திறமை, ஆற்றல் எல்லாமே மேலோங்கும். பயங்கரமாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக நிறைய விஷயத்த டீல் பண்ணுவீங்க, முடிவெடுப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. பட் சனியினோட வக்ர பார்வை இருக்கிறதுனால சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகிடுவீங்க. அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் மட்டும் வேண்டாம், கோவம் வேண்டாம். இது ரெண்டும் இல்லை அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். தசநாதன் மட்டும் நல்லா இருக்கானா பார்த்துக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன். இந்த பொதுவான பலன் முழுசும் நடக்குமா? உங்கள் சுயஜாதகம் எடுத்துக்கோங்க. சுயஜாதகத்தில் என்ன தசை நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. தசநாதன் நல்ல பாவத்தில் இருக்கானா? அப்படி நல்ல பாவத்தில் இல்லை அப்படின்னா கூட குருனோட பார்வை இருக்கா? என்ன புத்தி இருக்குது? புத்திநாதன் நல்ல பாவத்தில் இருக்கானா? இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு என்ன பலன் வரப்போகுது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் மேலே இல்லைங்க, எங்களோட சுயஜாதகத்தை நாங்கள் ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறோம், உங்ககிட்ட நாங்கள் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணணும், பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, பெங்களூர் இங்கே இருக்கவங்களும் எங்களை நேரடி பார்த்து ஜோதிட ஆலோசனை பெறணும் அப்படின்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட நேரடியாக அந்தந்த ஊரில் சந்திக்கலாம். தேங்க்யூ.